ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 25வது பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, இந்த வரிகளுக்கு தேவகிக்கும் ஒருத்திங்கிற பதம் தான் போட்டிருக்கா, யசோதைக்கும் ஒருத்திங்கிற பதம் தான் போட்டிருக்கா நம்ம ஆண்டாள். ஏன் அப்படின்னா பல காரணங்களை சொல்கிறார்கள், வியாக்கியானம் பண்ணுறார்கள் நம் பூர்வர்கள். சில காரணங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மாமியாருடைய பேரை சொல்லக்கூடாது, மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணம் சொல்லப்படுறது. யசோதை இளம் சிங்கம் நந்தகோபன் குமரன்னு முதல் பாட்டிலேயே சொன்னாளே அப்படின்னா ஒரு அடையாளத்துக்காக தான் சொன்னாலாம். கண்ணன் இவாளோட எழுந்துண்டு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அவள் பேரையே சொல்லல. ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு தானே அழைச்சா. அதனால மாமியாருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக பெயரை சொல்லாமல் ஒருத்தி அப்படின்னு போட்டிருக்கா. இந்த ரீசன் தான் சொல்லுவாள். நம்ம கலாச்சாரத்தில் ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பேர் அழகாக வச்சிருக்கா பாருங்க. தன்னுடைய விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தன் கைபோல் உதவுபவள் தங்கை, தன் பின் பிறந்தவன் தம்பி, பெயரை உடையவன் பேரன். இப்படி காரணத்தோடு தான் பெயரெல்லாம் வச்சிருக்கா. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? ஹஸ்பண்டோட பேரே சொல்கிறோம். ஹஸ்பண்டு கூட மனைவியோட பேரை சொல்லக்கூடாதான். அப்பா அம்மாவை குழந்தைகள்லாம் எப்படி கூப்பிடுறா? டாடி மம்மி அப்படின்னு தான் கூப்பிடுறா. மரியாதை கொடுக்கணும் மாமியாருக்குன்றதுக்காக தான் பேரை சொல்லலை அப்படின்னு முதல் ரீசன். அடுத்தது ரெண்டாவது ரீசன், எல்லாருக்குமே தெரியும். கண்ணன் தேவகிக்கு பிறந்தான், யசோதை அவனை வளர்த்தா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அவசியம் இல்லை தனியாக பேரை சொல்லணும்னு, அதனால ஒருத்தி அப்படின்னு போட்டாளாம். மூன்றாவது காரணம், கம்சன் கிட்ட பயம். பேரை சொன்னால் ஓஹோ கோகுலத்தில் யசோதை கிட்ட வளர்றான் போல இருக்கு அப்படின்னு கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பொங்கும் பரிவு. அப்பா பெரியாழ்வாரை போல இவளுக்கும் பொங்கும் பரிவு. அவரும் அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றியவன்னு அவதார தினம் நட்சத்திரம் எல்லாத்தையும் மறைச்சு தான் அவரும் சொன்னார். அதனால ஒரு தீங்கிற பதம் போட்டிருக்கலாம். நாலாவது ரீசன், மகான்கள், பாக்யவான்கள், பாக்யவதிகள்னு இவர்களுடைய பெயரை சொல்லக்கூடாது. நம்மாழ்வாரோட பேர் என்ன தெரியுமா? மாறன். மாறன்னா நம்ம சொல்கிறோம், சொல்லலையே, நம்மாழ்வார் அப்படின்னு தானே சொல்கிறோம். அதே மாதிரி விஷ்ணு சித்தர்னு சொல்கிறதில்ல, அவர் என்னன்னு சொல்கிறோம்? பெரியாழ்வார் அப்படிங்கிறோம். நம்ம ராமானுஜரை நம்ம எப்படி சொல்கிறோம்? உடையவர், பாஷ்யக்காரர், எம்பெருமானார், இப்படி தானே சொல்கிறோம். அதனால் மகான்களோட பேரை அவளுடைய பெயரை சொல்லி நம்ம அழைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு அடைமொழியை இட்டு தான் நம்ம அவளை அழைக்கிறோம். அதனால இவா ரெண்டு பேரும் யார்? பாக்யவான்கள், பாக்யவதிகள். இவா ஏன்? பெருமாளுக்கே திருத்தாயார்கள். அதனால பேரை சொல்லலை, ஒருத்தின்னு போட்டிருக்கா. ஐந்தாவது ரீசன், திருக்குடந்தை ஆண்டவன் ரொம்ப அழகாக ஹாஸ்யமாக சொல்லுவார். ஒரு ஜோக்காக தான் இதை எடுத்துக்கணும், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அவர் சொல்கிறார், தேவகி பேர்லேயும் யசோதை பேர்லேயும் ஆண்டாளுக்கு ரொம்ப கோபமா, அதனால்தான் நான் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டாளாம். என்ன கோபம் அப்படின்னா, கிருஷ்ணர் 4 கைகள் சங்கு சக்கரங்களோட அவதாரம் பண்ணினான். அந்த குட்டி குழந்தைய அப்படியே சேவிச்சா எத்தனை அழகாக இருந்திருக்கும். எல்லாத்தையும் மறைச்சிக்கோன்னு சொல்லிட்டாளே இந்த தேவகி. அதுக்கப்புறம் 11 வருஷம் கழிச்சு தானே அதெல்லாம் வந்தது. அந்த குட்டி குழந்தையா இருக்கிற போது நம்ம பார்க்கலையே, அதனால தேவகி பேரில் கோபமா, அதனால அவ பேரில் சொல்லலையாம். யசோதை பேரில் என்ன கோபம் அப்படின்னா, அந்த குட்டி குழந்தைய போய் உரலோட கட்டி வச்சு அடிச்சாளே,
அதனால யசோதை பேரில் கோபம், அவ பேரையும் சொல்லலையா. இப்படி அவர் ஜோக்கா சொல்லுவார். ஆறாவது ஈசன் ஒருத்தி அப்படின்னா ஏன் சொல்றா அப்படின்னா, தேவகி யசோதை 2 பேரும் ஒப்பற்றவர்கள். ஒப்பற்றவர்கள்னா இதுக்கு ஒரு நம்ம சொல்லுவோம் சாதாரணமா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரே கண்ணதாசன். இவா கிட்ட இருந்து தான் எழுதியிருக்கார் போல இருக்கு. அதுல 1000ல் ஒருத்தி அப்படின்னா 1000 பேர்கள்ல அவள் ஒருத்தி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. தனித்தன்மை பெற்றவள், ஒரு யூனிக் கேரக்டர் அப்படின்னு தெரியுது இல்லையா. அதே மாதிரி தான் தேவகியும் ஒப்பற்றவள், யசோதையும் ஒப்பற்றவள். தேவகியே ஒப்பற்றவள். பெருமாள் இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய வயிற்றில் சுமந்தவன். அப்பேற்பட்டவன தேவகி தன்னுடைய வயிற்றில் சுமந்தாளே, அதனால இவள் ஒப்பற்றவள். இவ மட்டுமா சுமந்தா? கௌசல்யா தேவியும் தான் சுமந்தா ராமச்சந்திரமூர்த்திய. அதிதி தேவி கூட தான் சுமந்தா வாமன பகவான. அவளை காட்டிலும் இவள் ஒப்பற்றவளா அப்படின்னா ஆமாம். ஏன்னா அடிஷ்னல் பாக்கியம் இவளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன அடிஷ்னல் பாக்கியம் அதை பார்க்கலாம். வேதத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுவா, பஸ்யதி புத்திரம் பஸ்யதி பௌத்திரம். அக்னிஹோத்திரம் பண்ணுற பிராமணர்கள் தன்னுடைய வாழ்நாளுக்குள்ள பஸ்யதி புத்திரம், புத்திரனை பார்ப்பார்கள். ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தைய பார்ப்பார். யஸ்யதி பௌத்திரம் அப்படின்னு சொல்கிறார், அதாவது பேரனையும் அவர் பார்ப்பாராம். பேரனை எப்போ பார்ப்பார்? உடனேயே பார்க்க மாட்டார். அந்த பையனுக்கு கல்யாணமாகி ஒரு 20-25 வருஷம் கழித்து பேரனை பார்ப்பார். ஆனால் இந்த தேவகி மாதா குழந்தை கிருஷ்ணன் பிறக்கிற போதே பேரனையும் பார்த்தா அப்படின்னு சொல்கிறது பாகவதம். பேரனை மட்டும் பார்க்கலையா, மாட்டு பொண்ணையும் சேர்த்து பார்த்தாளாம். அதனால இவ பாக்யவதி ஒப்பற்றவள். பாகவதத்தில் நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லோகம் பார்த்தோம். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம். அந்த ஸ்லோகத்தில் அற்புத சிசுவா அவதரிச்சான் கண்ணன். பாலகம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா குழந்தைன்னு அர்த்தம். இதில் முக்கூர் அழயசிங்கர் சொல்லுவார், பாலகம்னு போட வேண்டிய அவசியம் இல்லை, பாலம் பாலகன் அப்படின்னு போட்டாலே போகிறோம். ஏன் பாலகம் அப்படின்னு போட்டிருக்கான்னா அவர் சொல்லுவார், கக ப்ளஸ் பாலக அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். கக அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். பாலக அப்படின்னா குழந்தை பிரம்மா. கிருஷ்ணனோட உந்தி தாமரையில் குழந்தை பிரம்மா உட்காண்டிருந்தானா. அந்த பிரம்மா யாரு? கிருஷ்ணனுக்கு, அதாவது நாராயணனுக்கு மகன் இல்லையா. அப்போ தேவகிக்கு பேரன், உந்தி தாமரையில் பேரன் உட்காண்டிருக்கான் பாருன்னு காமிச்சானா குழந்தை. அடுத்ததா மாட்டு பொண்ணை காமிக்கிறான். எப்படி? அம்புஜக்ஷணம். அம்புஜம்னா மகாலட்சுமி தாயார். அந்த மார்பில் வட்சஸ்தலத்தில் லக்ஷ்மி பிராட்டி உட்காண்டிருக்கா. இதை பாரு, இவ தான் உன்னுடைய மாட்டு பொண்ணு அப்படின்னு காமிக்கிறான். தேவியோட பாக்கியம் என்ன? குழந்தை கண்ணனை பெத்தெடுக்கிற போதே மாட்டு பொண்ணையும் பார்த்தா பேரனையும் பார்த்துட்டா. ஆனால் கௌசல்யா மாதாவும் அதிதி தேவிக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கலையே. அதனால இவள் ஒருத்தி அப்படிங்கிற பதம் போடப்பட்டிருக்கு. சரி, யசோதை ஒப்பற்றவள், அவளும் ஒருத்தி. ஏன் அப்படின்னா 4 பேர்கள் தபஸ் பண்ணார்கள். நந்தகோபர் அவர்தான் துரோணன்கிற வசு. வசுன்னா அஷ்ட வசுக்கள்னு சொல்லுவார். அதில் துரோணன்கிற ஒரு வசு. அவருடைய மனைவி துருவா, அவள் தான் யசோதையா வரப்போறா. இவா 2 பேரும் பெருமாள் தங்களுக்கு மகனா வரணும்னு தபஸ் பண்ணினார்களாம். அதே மாதிரி பிருஸ்னி சுதபஸ் அப்படிங்கிற தம்பதிகளும் பெருமாள் குழந்தையா வரணும்னு, குழந்தைய வரணும் இல்லை, பெருமாளை குழந்தையா பெறணும்னு தபஸ் பண்ணாலாம் அவள்லாம். இப்போ இவ 4 பேரும் தபஸ் பண்ணியிருக்கா. பிருஸ்னி சுதபஸ் தம்பதிகள், இந்த துரோணன் துருவா தம்பதிகள் தபஸ் பண்ணியிருக்கா 4 பேரும்.
அந்த 4 பேருடைய தபசும் ஒன்றா சேர்ந்து கிருஷ்ணனா அவதாரம் ஆயிடுத்து. அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் அத்தனையையும் யார் பார்த்தா, யார் கண்டு கழிச்சா? யசோதை பிராட்டி. அப்போ சொல்கிறார்கள், இந்த 4 பேரோட தபசும் யாருக்கு கிடச்சிடுத்து ஒரு சேர அப்படின்னா யசோதைக்கு கிடச்சிடுத்தான். அதுதானே பாக்கியம். அத்தனை லீலைகளையும் பார்த்தாளே, அதனால யசோதை ஒப்பற்றவள், அவளும் ஒருத்தி அப்படின்னு பதம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒருத்திங்கிற பதம் இன்னும் பகவத் ராமானுஜருக்கு இந்த ஒருத்திங்கிற பதம் இதை எடுத்து அவர் எப்படி வியாக்கியானம் பண்ணுறார் அப்படிங்கிறத நாளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.